ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் ஒன்று பங்காளி வீட்டில், அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். மதியானம் 1 மணிக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்காங்க விசேஷம். சரி, அதுக்குள்ளே ரீச் ஆகிடலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிராமத்தில் வளைகாப்பு எப்படி செய்கிறாங்க என்னன்னு சொல்லி தான் இதில் காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக 1 மணிக்கெலாம் போயிட்டோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் தான் போட்டுட்ருக்கேன். இப்போ பையனையும் பொண்ணையும் உட்கார வச்சு பூ வச்சு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் போடுறது. வளையல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மொய் வச்சு பணம் வச்சு கொடுக்கணும். இதுதான் இந்த மாதிரி தான் ஊரில் செய்வாங்க. கிராமங்கள்லேயும் சரி நகரங்கள்லேயும் சரி எல்லா பக்கமுமே இதுதான் வழக்கம். இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப அதிகம் பேர்த்துக்கு அவங்க சொல்லலை, சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க, வீட்லேயே வச்சுட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு. ஒருத்தராக போய் வளையல் போட்டு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் சரி கடைசி வரல இருந்து பார்க்கலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒருத்தராக போய் வளையல் போட்டு வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளம்பணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் பார்த்துட்டு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுங்கும் போது தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும், பேச முடியும், கலந்துக்க முடியும். மற்ற நேரமெல்லாம் நம்ம எல்லோரும் ஒன்று சேர போகிறதில்ல. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் ஒன்று சேருவோம். அப்போ தான் எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மதியானம் ஒரு 1:30-2 மணி இருக்கும். 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பாடு போடுறதுக்கு. அப்புறம் எல்லாம் சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். இந்த வீடியோவை பாருங்கள், கடைசி வரலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதிகமாக வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அளவாக தான் எடுத்தேன். ரொம்ப நேரம் எடுக்கல. எல்லோரும் போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியல. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வளையலெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் வளையல் கொடுத்தாங்க. எனக்கு பச்சை கலரில் 2 வளையல் கிடச்சிது. சாப்பிட்டுட்டு வளையல் போட்டுட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.